2030க்குள்ள 1 ட்ரில்லியன் தமிழ்நாடு பொருளாதாரம் இலக்கு. எப்படி பொருளாதாரத்தை வளர்ப்பதற்கு திமுக அடித்தளம் விட்டிருக்கிறது அவர் தேர்தல் அறிக்கையில் அப்படின்னு பார்த்தா, காமன் ஃபெசிலிட்டி சென்டரை உருவாக்கி கொடுக்குறாங்க. நீங்கள் பொருளை எடுத்துகிட்டு வாங்க, இதில் ப்ரொடியூஸ் பண்ணுங்கள், ப்ராடக்டாக மாற்றுங்க, வேல்யூ அடிஷன் பண்ணுங்கள், ப்ராசஸ் பண்ணுங்கள், வேல்யூ அடிஷன் பண்ணுங்கள், ப்ராடக்டாக மாற்றுங்க. சலவை தொழிலாளர்கள், அப்புறம் மண்பாண்ட தொழிலாளர்கள், ஃபர்னிச்சர் தொழிலாளர்கள், அப்புறம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸு, இந்த மாதிரி அத்தனை பேருக்கு இருக்கும் ஒரு தொழில்மயமாக்கலை எப்படி உருவாக்குறது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய திட்டம் இருக்குது. இன்றைக்கி ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ் மூடினதுனால ஏற்படக்கூடிய விளைவுகளை மேனேஜ் பண்ணுறதுக்கு தமிழ்நாடு வில் பிகம் பயோஃபியல் ஹப்பாக மாறணும். டிஎம்கே மாடல் ஒருங்கிணைந்த வளர்ச்சி கட்டமைப்பினுடைய கூறுகள் என்ன அப்படின்னு பார்த்தா, ஒரு விசாலமான பார்வை, ஒரு பெரிய பார்வை, தொலைநோக்கு பார்வை, 4 போட்டியிடும் பொருளாதார மாடல்கள். அதில் என்னென்ன அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்னா நலத்திட்டம் ப்ளஸ் வளர்ச்சி கலப்பு முறை. நலத்திட்டம் ப்ளஸ் வளர்ச்சி ரெண்டும் சேர்ந்தது. அதாவது சமூக நீதி திட்டங்களையும் தொழிற்சாலை வளர்ச்சியையும் இணைக்கிறது. அடுத்து ஃபோக்கஸ் ஆன் உமன் லெட் எக்கனாமிக் டிரான்ஸ்ஃபர்மேஷன். அதாவது செல்ஃப் ஹெல்ப் குரூப் மூலமாக ஒரு மிகப்பெரிய பொருளாதார மாற்றத்திற்கான ஒரு அடித்தளத்தை இந்த திமுக தேர்தல் அறிக்கை உருவாக்குகிறது. கிட்டத்தட்ட 50,000 கோடி இலக்கு. 2030க்குள்ள 1 ட்ரில்லியன் தமிழ்நாடு பொருளாதாரம் இலக்கு. இதற்கு அடுத்து சிறு தொழில்கள், குழுக்கள் கடன் ஆதாரம் மீது அதிக நம்பிக்கை வைத்திருக்கிறது. இதுக்கு அடுத்து பொருளாதார முறை, டிஎம்கேனுடைய பொருளாதார முறை எப்படி பொருளாதாரத்தை வளர்ப்பதற்கு திமுக அடித்தளம் விட்டிருக்கிறது அவர் தேர்தல் அறிக்கையில் அப்படின்னு பார்த்தா, 1 ட்ரில்லியன் பொருளாதார திட்டம் ஒன்று. 2வது செல்ஃப் ஹெல்ப் குரூப் தொழில் முனைவோர் மாற்றம். செல்ஃப் ஹெல்ப் குரூப்லேருந்து தொழில் முனைவோராக மாற்றுறது. இப்போ செல்ஃப் ஹெல்ப் குரூப்பு மெம்பர்ஸுக்கு 5 லட்ச ரூபா ஃப்ரீயாக கொடுத்து அவங்களுக்கு ஒரு காமன் ஃபெசிலிட்டி சென்டரை உருவாக்கி கொடுக்குறாங்க. நீங்கள் பொருளை எடுத்துகிட்டு வாங்க, இதில் ப்ரொடியூஸ் பண்ணுங்கள், ப்ராடக்டாக மாற்றுங்க, வேல்யூ அடிஷன் பண்ணுங்கள், ப்ராசஸ் பண்ணுங்கள், வேல்யூ அடிஷன் பண்ணுங்கள், ப்ராடக்டாக மாற்றுங்க, அதை டொமஸ்டிக் மார்க்கெட் அண்ட் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுங்கள். இப்படிப்பட்ட ஒரு ஈகோ சிஸ்டத்தை கிரியேட் பண்ணுறாங்க. அடுத்து உத்தமர் காந்தி மாதிரி கிராம திட்டம், டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் கொடுத்த புறா திட்டத்தின் அடிப்படையில் ஸ்மார்ட் வில்லேஜ் திட்டத்தை இங்கே கொண்டு வராங்க. இது ஒரு மிகப்பெரிய ஒரு ரூரல் டிரான்ஸ்ஃபர்மேஷனை உருவாக்கும். அதுக்கடுத்து கிராம தொழில் மயமாக்கல். கிராமத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன தொழில்கள், கைவினைகள், நெசவாளர்கள், முடித்திருத்துவோர், அடுத்து சலவை தொழிலாளர்கள், அப்புறம் மண்பாண்ட தொழிலாளர்கள், ஃபர்னிச்சர் தொழிலாளர்கள், அப்புறம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸு, இந்த மாதிரி அத்தனை பேருக்கு இருக்கும் ஒரு தொழில்மயமாக்கலை எப்படி உருவாக்குறது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய திட்டம் இருக்குது. அடுத்து பப்ளிக் செக்டார் யூனிட்டை சீர்திருத்தம் பண்ணி அதை ரிஃபார்ம் பண்ணி நான் டேக்ஸ் ரெவன்யூவை எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய திட்டம். அதுக்கடுத்து பயோ எரிஃபுயல் அண்ட் எத்தனால் மையம். இன்றைக்கி ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ் மூடினதுனால ஏற்படக்கூடிய விளைவுகளை மேனேஜ் பண்ணுறதுக்கு தமிழ்நாடு வில் பிகம் பயோஃபியல் ஹப்பாக மாறணும். அடுத்து எத்தனால் ஹப்பாக மாறணும் அப்படின்றதுக்கான ஒரு அடிப்படை தேவை இங்கே இருக்குது. இது அப்துல் கலாம் கொடுத்த எனர்ஜி இண்டிபெண்டன்ஸ் விஷன் 2030 என்ற அடிப்படையில் தமிழ்நாடு அதை பயன்படுத்தினா மிகப்பெரிய ஒரு மாற்றத்திற்கு வித்திடும் என்பது தான் இங்கே அடிப்படை. இதில் அடுத்த பாயிண்ட் பொருளாதார பரிமாற்ற முறை. எப்படி பொருளாதார பரிமாற்றம் நடக்குது? மூலதன உருவாக்கம், பிஎஸ்யூ திறந்து விடுத்தல் 1 லட்சம் கோடி, பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப் அடிப்படையிலான கட்டமைப்பு, கிராம தொழில்துறை மையங்கள். இது மூலதன உருவாக்கம், கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரை உருவாக்கும். அடுத்து உற்பத்தி திறன் மேம்பாடு, பெண்கள் வழிநடத்தும் சிறு தொழில்கள், வேளாண்மை செயலாக்க குழுக்கள், ஆற்றல் பல்வகைப்படுத்துதல். இது அடுத்து ஏற்றுமதி எக்ஸ்போர்ட் ஏற்றுமதி பெருக்கி. அப்போ எத்தனால் ஏற்றுமதி, உற்பத்தி மையங்கள், மதிப்பு சங்கிலி இணைப்பு, வேல்யூ அடிஷன், வேல்யூ செயின் இணைப்பு. அப்போ இதனால் ஏற்படக்கூடிய விளைவு என்ன அப்படின்னு பார்த்தா,
அளவிடப்பட்ட விளைவுகள், வேலைவாய்ப்பு 10லேருந்து 12 லட்சம் கோடி, ஜிஎஸ்டிபி வேலைவாய்ப்பு 10லேருந்து 12 லட்சம் பேருக்கு, பொருளாதார தாக்கம் வந்து கிட்டத்தட்ட வந்து 900லேருந்து 100 லட்சம் கோடி, அதாவது $1 ட்ரில்லியன் எக்கானமி பை 2031 to 2035 வருவாய் உயர்வு நடக்கும். ஃபைனல் வந்து நேர்மறையான வளர்ச்சி, அதாவது இங்கிலீஷில் சொல்லணும்னா growth பாசிட்டிவ் ஃபிஸ்கலி ரெக்கவரபிள் மாடல். இது வந்து growth பாசிட்டிவ் அண்ட் ஃபிஸ்கலி ரெக்கவரபிள் மாடல். அப்போ அப்படின்னா வந்து வளர்ச்சி நேர்மையான முறை, செயல்பாட்டு கட்டுப்பாடு அவசியம். ஆனால் இதில் ரிக்வயர்ஸ் எக்ஸிக்யூஷன் டிசிப்ளின். இதை ஒழுங்காக செயல்படுத்துறதுல ஒரு கட்டுப்பாடு இருக்கணும், ஒரு ப்ராப்பரான மானிட்டரிங் மெக்கானிசம் இருக்கணும். இதெல்லாம் பண்ணுனா திமுக தன்னுடைய தேர்தல் அறிக்கை ஒரு மிகப்பெரிய சக்ஸஸை கொடுக்கும்.